நண்பர்களே, எஸ்விஎஸ் கீழச்சாலை வயலுக்கு பார்த்தீங்கன்னா கொல்லையில் பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுக்கிட்டுருக்குறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்ரு தண்ணி வச்சு அப்படியே இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கன்னி போட்டு வருது தண்ணி. அப்படியே ஒரு 4 பட்டமாக பாய்ச்சணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஓடும். ஏன்னா நம்மளது மோட்ரு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் மோட்ருங்க. ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 15 ரூபா. நம்ம எவ்வளோ சீக்கிரம் தண்ணி பாய்ச்ச முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பாய்ச்சணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லது. பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஓடிக்கிட்டு ஒரு பக்கம் மருந்து வச்சுக்கிட்டுருக்குறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓடிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓடி முடிஞ்சிடுச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வைக்கணும். எப்படியும் சாயந்தரம் 4 மணி ஆகிடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ஓட வச்சிடணும். பட்டத்தை போட்டால் பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கன்னா ஓடாதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீச்சு விட்டு தண்ணி வைக்கணுங்க. இதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு வேலை. மாடு பார்த்தீங்கன்னா அதோ கட்டி கிடக்கு பாருங்கள். மாடு கன்றுக்குட்டியும் அங்கே கட்டி கிடக்கு மேயுது. வயலுக்கு வந்தேன், தண்ணி ஓடிக்கிட்டு வயலுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். பருத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக இருக்குங்க அந்த வருஷம். இன்னும் சொல்கிற அளவுக்கு இல்லை. 30லேருந்து 60 ரூபாக்குள்ளே விற்கிது. மழை பெஞ்சிச்சின்னா விலை குறைஞ்சிடுது. இல்லைன்னா 55 60 விற்கிது. உங்கள் ஊரில் பஞ்சு என்ன விலை போகுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.